உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ வாழ்க்கையில் நம்ம எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை தவிர்க்க வேண்டும், இதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ரூட்ல கார்ல போயிட்டு இருக்கிறோம்னா எங்க வேகமா போகணும், எங்க ஸ்லோவா போகணும், எங்க வேகத்தடை இருக்குது, இதை பத்தி தான் நாம சொல்றோம். இதை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இதுல பார்த்துட்டு நீங்க வெளியில வரும்போது ஒரு விஷயங்கள் நம்ம மனசுல நிற்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். நிறைய பேர் நாம அதிகமான வீடியோக்கள் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். இன்னைக்கு நம்ம கன்னி ராசியை பார்க்கிறோம். அப்ப இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கன்னி ராசியுடைய அதிபதியே புதன் பகவான். அப்ப இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து அங்கே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி அங்கேயே நிரந்தரமா இருக்கிறாங்க அப்படின்னா இல்ல. இங்க போலாமா, அங்கே போலாமா, அங்கே போலாமா, இங்க இருந்து அங்கே போனா நல்லா இருக்குமா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அவங்க ஒரு இடத்துல நிலையாக இருந்து அவங்க பார்க்க போனா சாதிச்சதாக சரித்திரம் இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான், தன்னுடைய ராசியுடைய அதிபதியும் புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கலை சம்பந்தப்பட்டது, ஓவியம் சம்பந்தப்பட்டது, நுண் அறிவு, செயல்திறன், ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், ஒருத்தர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், இது எல்லா விஷயத்தையுமே டிப்ல வச்சிருப்பாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே போய் வேலை செய்யக்கூடியது எந்த ராசிக்காரங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க தான். அந்த அளவுக்கு உலக நாலேஜ் எல்லாமே அவங்க கையில் இருக்கும். அந்த அளவுக்கு பார்க்க போனா ரொம்பவுமே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல இந்த கன்னிராசியில பிறந்து படிக்காத சிலரும் இருக்கிறாங்க. அவங்க 4 டிகிரி படிச்சதுக்கு சமமானவங்க. அவங்க படிக்கலினா கூட அவங்களுக்கு அந்த அறிவு, அந்த திறமை, அந்த நாலேஜுங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது. அவங்க படிக்காத மேதைகள் கூட சொல்லலாம். அப்ப இந்த கன்னிராசியில பிறந்தவங்களாகப்பட்டது ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்டது, ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, ஒரு பிசிக்கல் சம்பந்தப்பட்டது, இதுல அவங்க ரொம்பவே தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதுல வல்லுநர்களாக இருக்கிறாங்க. அப்ப இதுல போயிட்டு அவங்க எங்க வேணாலும், இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் அவங்க போய் சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம், நல்ல நிலைமைக்கு வரலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 7ஆம் இடம் என்பது பாதகாதிபதி, குருவுடைய வீடு. அப்ப அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கை. அப்ப அந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சோதனைகள் வந்துதான் சாதனைகள் பண்ண முடியும். அப்ப இவங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு 30% தான். மீதி 70% ஆகப்பட்டது அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்ப அந்த 30% லவ் பண்றவங்களும் கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு இல்ல பெற்றவங்களுடைய சம்மதத்தை பெற்றும் அதுல சாதிச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் ஆகப்பட்டது காதல் பண்ணி பிரிஞ்சு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் திருமணம் பண்ணியுமே அந்த குரு 7ஆம் இடத்து பாதகாதிபத்தியம் பெறுவதால் திருமணம் பண்ணியுமே வாழ்க்கையில சங்கடம், சலிப்பு, ஒரு மனநிறைவு இல்லாமல் ஒரே வீட்டுல 2 பேர் இருந்தாலுமே மனசார பேசிக்காமலும் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு, ஒரு சிலருக்கு டைவர்ஸே ஆயிருச்சு. இப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் நல்லா வாழ்றாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இதுல ஒரு சிலர் தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குதுங்களா. இது போக இவருக்கு 2ஆம் இடம் என்பது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம். அந்த 9ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம்.
அப்ப அந்த 2ஆம் இடம் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெறுவதால் இவங்கள் கலை தொழிலும் செய்யலாம், மீடியாலையும் நல்ல லெவலுக்கு வரலாம். அதே சமயத்துல பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையுமே இவங்க விற்கலாம், செய்யலாம். செண்டு, வாசனை திரவியங்கள், அது போக ஆடையில வடிவமைப்பது, அவங்களுக்கு போடக்கூடிய அலங்கார பொருள்கள், இது எல்லாத்தையுமே இந்த கன்னிராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக அதை தொழிலாக செய்யலாம். இல்லைன்னா அதை பார்க்க போனா அதை கண்டிப்பா இவங்க செய்யலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துல நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க ஹோட்டல் தொழில்ல, தின்பண்டங்கள் விற்கிறது இல்ல, ஸ்வீட் விற்கிறது இல்ல. இந்த சுக்கிர பகவான்ங்கிறது ஸ்வீட்டுடைய அனுக்கிரகம். இந்த மாதிரி விஷயத்திலயுமே அவங்க இறங்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆடை ஆபரணங்கள் தயாரிக்கிறதுலும் சரி, தயாரித்து டிசைன் பண்ணி விற்கிறதுலும் சரி, இந்த கன்னிராசிக்காரங்க தாராளமாக ஈடுபடலாம். அப்படி ஈடுபட்டால் அதுல நல்ல லாபம் சம்பாதிக்கலாம், அதுல நல்ல நன்மைக்கு வரலாம், அதுல டோட்டலாக இவங்க நல்லா இருக்கலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆகக்கூடிய நிறம் எடுத்துட்டோம்னா வெள்ளை நிறம், அதுபோக கருப்பு. வெள்ளையும் யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெள்ளை அப்படிங்கிறது சுக்கிர பகவான். இவங்களுக்கு 2ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுடைய அந்த அனுகிரகம் வெள்ளை. அப்ப அந்த வெள்ளையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருப்புங்கிறது சனி பகவானுடைய அனுகிரகம். அப்ப இவங்களுக்கு அந்த சனி பகவான் 5ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 6ஆம் இடத்து ஆதிபத்தியமும் பெறுவதால் சனி பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அனுகூலமாகவே இருப்பார். சனி பகவான் கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சனியினால ஒரு நல்ல பலன் கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்துல அந்த பழைய இரும்புகள் எல்லாத்தையுமே உருக்கி புதுசாக்குறது, அப்ப வெளியில இருக்கக்கூடிய வேஸ்டான இரும்புகள் எட்டு எல்லாமே ஒண்ணு சேர்த்தி அதை உருக்கி புதுசாக்குறது, இந்த மாதிரி விஷயத்துல இந்த கன்னிராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஈடுபடலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்துக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த இரும்புல செய்யறது, அது எல்லாமே இவங்க செய்யலாம். கன்னிராசிக்காரங்க தாராளமாக செய்யலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ அந்த மோட்டார் சம்பந்தப்பட்டது, மிஷினரி சம்பந்தப்பட்டது தயாரிக்கிறது எல்லாமே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் தான். அதுவுமே தாராளமாக செய்யலாம். அப்படி செஞ்சால் கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க, நல்ல நன்மையில இருப்பாங்க. சார் இது எல்லாமே செஞ்சு நாம நஷ்டப்படுற, பாதிக்கப்படுற, என்னால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தியில தான் கோளாறு இருக்குது. அப்ப அந்த ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு நல்ல தசை நடக்குதா, நல்ல புத்தி நடக்குதா, நம்மளால ஏன் வளர முடியல, ஏன் நல்ல பொசிஷனுக்கு வர முடியல, பிறருடைய இகழ்ச்சிகளுக்கு ஏன் ஆளாகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் இப்ப நடக்கிறது நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப இந்த 7ஆம் இடத்துல குருடைய ஆதிபத்தியம் பெறதுனால நீங்க தண்ணி பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த குரு 7ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால கண்டிப்பாக உங்க கல்லீரலை பாதிக்கும், உங்க லங்ஸை பாதிக்கும். அப்போ அந்த லங்ஸை பாதிச்சு உங்களுக்கு பார்க்க போன தீவிர சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அது போக நீங்க குடிச்சால் மரணம் என்பது உறுதி. மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு உடனுக்குடனே பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், கைகால் இழுத்துக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் வரும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம போகக்கூடிய ரூட் கரெக்டா இருக்கணும், உடற்பயிற்சிகள் செய்யணும். அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயத்த நம்ம விட்டுறணும். இப்படி விட்டுட்டா கண்டிப்பா நல்லா இருப்போம், எந்த குழப்பமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அப்ப டோட்டலா நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எதுன்னா மதுரை வீரன், கருப்பணசாமி, இந்த சாஸ்தா, இந்த மாதிரி தெய்வத்தை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய
அந்த கரும கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். அப்ப டோட்டலா கன்னிராசியில பிறந்தவங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, எந்த குறையுமே இருக்காது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கமாக வர்றதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தையும் 2வது பெண் குழந்தையும் வரும். ஆண் பெண் 2 குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா ஒரு ஆண் குழந்தை கொடுத்து பெண் குழந்தை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வரலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஜாதகத்துல கிரக கூறுகள் தான் காரணமா இருக்கும். அதை என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு வந்து ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கண்டிப்பா இருக்குது. அப்ப கன்னிராசி பிறந்தவங்களே கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப வருஷம் வாழ்வீங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி அடையும். இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.